ஊரு திருடி எப்படி ஆகிறா பாரு. நீங்க திருட்டு குடும்பத்துல போறதுக்கு மாலை 8 மோயா தாய் மாமல போடல எங்க போட்டாங்க வேலி மாலை போட்டு ஒன் பாத்ரூம் போறன்னு ஓடிட்டாங்க. எதற்கு வந்தா வண்டி அவகிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சி அவ இட்டுக்கு நோண்டா முடிச்சடியில நோண்டி அங்க வித்துருந்தாங்க வெள்ளரிக்க பிஞ்சி நாங்க வாங்கி சொன்ன ஆளுக்கு 5 பொழுது வச்சுக்கணும் வீங்கி போச்சு. வீங்கி போட்டவனுங்க நெஞ்சி வீங்க உனக்கு என்னடா ரோடு மெருகிற வண்டியை தூத்து நிலையாகப்பட்டவள் 25 வினாடிக்குள் எல்லாமே சந்தித்து வைக்க தெரிவிச்சுதான். எப்படி 25 நிமிடங்களுக்குள்ள பார்த்து வர வேண்டும். 25 நிமிடம் 25 வினாடிக்குள் மின்னொலியை சந்தித்து அவர் பிறகு நம் நாட்டுக்கு வரும். எங்க செல்ல வேண்டாம். மின்னொலியாகப்பட்டவரை அழிந்து விடுதலை மாலையிட்டவள் கன்னிப்பருவம் நீங்க மங்கை பருவம் அவளை எப்படியாவது கட்டி அணைத்து முகத்தோடு முகம் வைத்து கண்ணத்தோடு கண்ண வைத்து அவளை எப்படியாவது கட்டி அணைத்திட வேண்டும். அதே மின்னொலியாக விளையாகப்பட்டவளை எப்படிப்பட்டவள் தெரியுமா? அவருதான் உடம்பு சரியில்லை ஊச்சு முடிக்கணும். நிலையாகப்பட்டவளை எப்படியாவது சந்தித்து அவளை கட்டி அணைத்திட வேண்டும். நாமள போடுறான் எப்படியாவது நிலையை சந்திக்க வேண்டும்வா. எப்படியாவது நிலையை சந்திக்க வேண்டும். அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? அவள் அழகு எல்லாத்தையுள்ள காதலியோ வேகுலோகம் மின்னொலியே சேர வேண்டாம். ஆகையால் மின்னொலி எப்படியா சந்திக்க வேண்டும்? இது மாரி போய் காட்டி போடுவா. எனக்கு எப்படி நோவுது அவருக்கு எப்படி நோவுண்டா?
மாறிட்டவன் மின்னணி ஆமா கன்னிப்பருவம் நீங்க மங்கை பருவம் இருக்கின்றார் என்ன சூத்திர பேண்ட் நிற்கிறதுல எப்படியாவது மின்னணியாக மற்றவனை சந்திக்க வேண்டாம். ஓடுகளை கட் பண்ண மாதிரி இருக்கு இப்போ அவன் கட்டழகும் மகாராசி போறோம் வாயப்பைத்தானே எடுத்து வைக்கலாமா சீசி வந்துடுற மாதிரி பண்ணணும் எப்படியாவது மின்னணியை சந்தித்து அவளை கட்டி அளித்து நான் இன்பத்தை திருத்த வேண்டும். ஏனென்றால் அடிவு மனதில் மாறிட்டவன் இப்பொழுது கண்ணி இப்ப வந்து அவன் கடிக்காத்து ஒன்னே ஒண்ணு நெஞ்சலடாயா பாய் மகளை துணை போட்டு விட்டானா குத்துங்க அந்த மனதிலே மாறிட்டவள் இதுதான் மேகலோகம். இந்த வழி எங்கே செல்கிறது? மேகலோகம் போய்கிறவா இந்த வழி எங்கே செல்கிறது? உள்ள போகுது சரி இந்த வழி இந்த வழி இந்த வழி இந்த வழிதான் எப்படியாவது மேகலோகம் சென்று முன்னணியை சந்தித்து அவள் எண்பத்தி நான் சேர்க்க வேண்டாம். ஏனென்றால் எல்லாம் இங்க முடிச்சுட்டாங்க. ஏன் போக பாப்பறேன் பத்துக்கிறமா அழைச்சிட்டு போடுவா பையா இதுதான் மேகலோகம் போகக்கூடிய வழி. இந்த வழியாக சென்ற முன்னணியை சந்தித்து விடலாம். போகப்படி இது மேகலோகத்தான் ஆகிறேன் தூங்குது. ஆச்சு கொடுமையா